இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பேரபோலா பேரபோலா 2 டைப் ஆஃப் பேரபோலா கொடுத்துக்கிறாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம் பாத்துங்க, y ஈக்குவல் டு ரெண்டு கேஸ் என்னாச்சு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0 சரிங்களா. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேரபோலா போட வேணும், போட்டுக்கலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைச்சது, எக்ஸ் வந்து லெஸ் தென் 0. எதனால கிடைச்சது ரெண்டு பார்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் சரிங்களா. அதனால அதெல்லாம் ஓகே சார். சரி இப்போ பாருங்க ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்றோம் பாருங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கிரேட்டர் than 0 சரிங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் போடுறோம் பாருங்க, அப்புறமேட்டு ரெண்டு மெர்ஜ் பண்ணா நமக்கு புரியும். இதுக்கு டயக்ராம் கொஞ்சம் பார்க்குறீங்க எப்படி வருதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாரு, டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. இதனோட பேரப்பளவு எப்படி கிடைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதனோட பேரப்பளவு எப்படி கிடைக்கும் சொல்லிக்கிறேன் கரெக்டுங்களா. இதனோட பேரப்பளவு எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரைட் சைட் டயக்ராம் நல்லா பார்த்தீங்க. இது மட்டும் இருக்கு y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a y-யோட பேரப்பளவு, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a y-யோட பேரப்பளவு தான் இது. அப்படின்னா மீனிங் என்ன, இந்த சைடு இந்த சைடு வரும் சரிங்களா. இதுதான் இதனுடைய டயக்ராம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டோட மெயின் டயக்ராம் இதுதான். பட் அவன் அடிஷனலா என்ன சொல்லிக்கிறான், எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0 சொல்லிக்கிறான். இதுதான் பேரபோலா, பட் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0 அப்படின்ட்டான். அப்படின்னா மீனிங் என்ன, ஒன்லி இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தான், இதான எக்ஸ் கிரேட்டர் தான். ஏன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இங்க, எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ இங்க. அவன் கொடுத்த கேஸ் வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0. அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் 0னா நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும், இந்த பார்ட் வராது. இந்த பார்ட் என்ன வருது வராது, ஏன்னா அவன் கொடுத்த கேஸ்ல எக்ஸ் கிரேட்டர் than 0 வந்துருக்கு. அப்போ என்னாச்சு ஒன்லி ரைட் சைடு ரைட் சாரீஸ் மட்டும் தான் எடுப்போம், லெஃப்ட் சைடு எடுக்க மாட்டோம். எதனால y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கிரேட்டர் than 0 இந்த கண்டிஷன் வந்தனால, இந்த கண்டிஷன் ரெண்டு சைடு வந்துருக்கு, இந்த கண்டிஷன் வந்தனால ரைட் சைடு மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சைடு வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, இந்த எனர்ஜி டவுட் இருக்குதா. ரெண்டு சைடுமே பேரபோலா வரும், பட் கண்டிஷன் என்னது எக்ஸ் கிரேட்டர் than 0. எக்ஸ் கிரேட்டர் than எக்ஸோட வேல்யூ இங்க தானே கிரேட்டர் than, இங்க வந்து எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ். அப்ப இங்க பேரபோலாவே வராது. புரியுதாப்பா. எஸ் சார். புரியுதுன்னா உனக்கு டேபிள் போட்டு காட்டுறேன், இன்னும் புரியுதுன்னா உனக்கு டேபிள் போட்டு காட்டுறேன். புரியலன்னு சொல்லிட்டேன், அப்ப இன்னொரு டேபிளே போட்டுக்கலாம். ஏன் அவ்வளவு கஷ்டம், எக்ஸ் ஒய் டாட்டானு. எக்ஸ் கிரேட்டர் than 0 என்னெல்லாம் எடுப்பேன், எக்ஸ் கிரேட்டர் than 0 ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 என்னெல்லாம் எடுப்பேன். 0 எடுக்கலாம், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 எடுக்கலாமா, 0னா 0, 1னா 1, 2னா 4, 3னா 9. மைனஸ் வேல்யூ எடுக்க முடியுமாங்க, மைனஸ் வேல்யூ எடுக்க முடியுமா. இது நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா, நான் இதுக்கு வந்து கிராஃப் போடுறதுக்காக கேட்கறேன். எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0ன்னு சொல்லிக்கிறோம், இங்க மைனஸ் வேல்யூ வருமா. ஏன் பேச மாட்டேங்கிறேன், பேசினா கிராஃப் போட முடியும். நோ சார். அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கிரேட்டர் than 0னா நோ நெகட்டிவ் வேல்யூ, நோ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நோ நெகட்டிவ் வேல்யூ மீனிங் என்ன, எக்ஸ் ஒய்யும் பாசிட்டிவ். எக்ஸ் ஒய்யும் பாசிட்டிவ் எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் ஒய் பாசிட்டிவ் எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் மட்டும் தான் இருக்கும், எங்கேயும் வேற எங்கேயும் இருக்காது. கரெக்டுங்களா. ஓகே சார். இன்னும் வேணுமா எக்ஸ்பிளனேஷன், இது ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா. இல்ல சார், ஓகே சார். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் மட்டும் இருக்கிற மீனிங் என்ன, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் மட்டும் தான் பேரபோலா வரும், செகண்ட் குவாட்ரன்ட்ல வராது பேரபோலா. ஏன்னா ஒய் வந்து நெகட்டிவ் இல்லை, ஒய் நெகட்டிவ் இல்லை, எக்ஸ் நெகட்டிவ் இல்லை. அப்போ பேரபோலா செகண்ட் தேர்ட் குவாட்ரன்ட்ல வராது சரிங்களா. இதனால தான் இந்த குவாட்ரன்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் டைப் பேரபோலா முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கேஸ் என்ன, செகண்ட் கேஸ் என்ன, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ இதனோட ஜென்ரல் டயக்ராம் என்னடாங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட ஜென்ரல் டைம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இதுதான் டயக்ராம். எதுக்கு, செகண்ட் கேஸோட டயக்ராம், செகண்ட் கேஸோட டயக்ராம் இதுதான். அப்போ டயக்ராம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட் டைரக்ஷன் வரும், டவுன்வேர்ட் டைரக்ஷன் வரும். பட் அவன் அடிஷனலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா, இந்த கண்டிஷன் கொடுத்துட்டான் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு மட்டும்தான், எக்ஸ் கிரேட்டர் than 0க்கு கிடையாது. அப்படின்னு என்னது, இந்த பார்ட் கிடையாது. ஏன்னா அவன் கொடுத்த கண்டிஷன் என்னது, எக்ஸ் லெஸ் தேன் 0. அப்போ எந்த பாட்டு மட்டும் வரும், இந்த பாட்டு மட்டும் தான் வரும். இந்த குக்கி மாதிரி நீட்டிட்டு பார்த்தியா, இந்த பாட்டு மட்டும் தான் வரும், வேற எதுவுமே கிடைக்காது. சரியா கண்ணு. அப்போ என்ன, இந்த பேரகிராஃப் மெயினுக்கு வாங்க, இதான மெயின். அப்போ இங்கே ட்ரா பண்ணுங்க, இங்கே ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பாட்டு மட்டும்தான் வரும்,
இந்த பார்ட் ரைட் சைடு வராது. ஏன்னா y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸ் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல ரெண்டாவது எக்ஸ் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ் ஆகுது. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த்துக்கு தேர்ட் குவாட்ரண்ட் தான் ஆகும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆகாது. ஏன்னா ஃபோர்த் வேல்யூ நெகட்டிவ் என்னது? இது எக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. இங்கே என்ன ஆகும்? ஒய் நெகட்டிவ் வேல்யூ. சப்போஸ் இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் வந்து நெகட்டிவ் ஆகும். அப்போ இந்த கேஸ் வராது, ஒன்லி இந்த கேஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரிங்க சார். அப்பயும் கஷ்டம் தான் வர்றேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்துக்கலாம் பாயிண்ட். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்துக்கலாம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் மீனிங் என்ன? ட்ரா தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ என்ன ஆகுது? வெர்டிக்கலாக போயிட்டு இந்த பேரபோலாவை டச் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து கீழே வந்து இந்த பேரபோலாவை டச் ஆகும். ஆக்சுவலாக நான் ரஃபாக போடுறேன், இது டச் ஆகும். சரிங்களா? அப்போ டச் ஆகிறது வந்து க்ளோஸ்டு ரீஜன் கிடைக்கும். அந்த க்ளோஸ்டு பாயிண்ட் தான் நம்மளுடைய ரீஜன். சரிங்களா? இந்த க்ளோஸ்டு பாயிண்ட் தான் நம்மளுடைய ரீஜன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வர க்ளோஸ்டு பாயிண்ட் தான் நம்மளுடைய ரீஜன். அப்போ இதனோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போது மற்றபடி இருக்காது. சரிங்களா? டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கேஸ் கொடுத்தனால தான் பெரிய பிரச்சனை. எக்ஸ் லெஸ் தேன் 0 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. சரிங்களா? இது கொடுக்குறது நம்ம வந்து ஈஸியாக போடலாம். பட் இந்த இதில் வந்து கொடுத்தனால தான் அந்த பாதி டயக்ராமாக நிற்குது. இல்லைன்னா நம்மளுக்கு ஃபுல் டயக்ராம் வந்துடும். சரிங்களா? பாதி டயக்ராம் நிற்குதுன்னா இதுதான் ரீசன். மற்றபடி இங்கே எது பெருசாக ரீசன். ஒரு 2-3 டைம் நீ தனியாக டேபிள் போட்டு பாரு. நான்